திரு கண்ணையன். யார் இந்த கண்ணையன்? முதலில் ஒரு உண்மை. திரு கண்ணையன் கல்வி அறிவு இல்லாதவர். ஒரு காலத்தில் தற்போதைய நிர்வாகத்துடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். பள்ளி டெபாசிட் தொகையிலிருந்து சேலர் ராஜுவிடம் தொடர்ந்து பணம் கோரியவர். அவர் அதனை ஏற்க மறுத்ததால் அவருக்கு எதிராக திரும்பினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தியது முன்னாள் DTA செயலர் திரு சுவாமிமலை, திரு MA சுரேஷ், திரு பென்னேஸ்வரன். மேலும் இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் மாஃபியா கும்பல். இவர்கள் தமிழ் சங்கத்தையும் தில்லி தமிழ் கல்வி கழகத்தையும் சீர்குலைக்க முயல்கின்றனர். இந்த கும்பலின் மூளை சலவையில் சிக்கிக் கொண்டவர்கள்தான் திரு கண்ணையன், திரு மணி. இவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நோக்கங்களை சாதிக்க இப்போது எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் தில்லி தமிழ் கல்வி கழகம். இந்த சுவாமிமலையின் ஆட்சி காலத்தில் இவர் பள்ளிகளை அடமானம் வைக்க முயற்சித்து அனுமதி கிடைக்கவில்லை. ஆசிரியர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்க முடியாத நிலை இருந்தது. தில்லி தமிழ் கல்வி கழக பள்ளியின் கல்வி தரம் முற்றிலுமாக சீர்கெட்டு பள்ளிக்கூட கட்டிடங்கள் பழுதடைந்து பாதுகாப்பற்ற சூழல் இருந்தது. தில்லிவாழ் தமிழர்களிடையே ஜாதி பிரிவினையை உண்டாக்கி அதில் குளிர் காய்பவர். இதன் விளைவாய் 2010 மக்கள் எதிர்ப்பால் செயலர் பதவியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். நீதிமன்றத்தால் நிரந்தர உறுப்பினர் பட்டியலில் இருந்தும் நீக்கப்பட்டவர். இவரது குற்றத்தை ஒவ்வொன்றாக முன்வைக்கிறோம். இவர்கள் உண்மையானவர்கள் என்றால் விளக்கமளிக்கட்டும். நீங்கள் இப்போது காண்பது காலி வவுச்சர்களை பயன்படுத்தி பல லட்சங்களை திருடியதன் ஆதாரம். இதில் வினோதமான செய்தி என்னவென்றால், உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக வவுச்சரில் கையெழுத்திடுபவரும் அதே நபர்தான், பணம் பெறுபவரும் அதே நபராக இருப்பதை காண்கிறோம். இந்த லட்சங்கள் எங்கு சென்றது? ஏழை பெற்றோர்கள் வியர்வை சிந்திய பணம் யார் வீட்டிற்கு சென்றது? பல புரளி ஆடியோக்களை பரப்பும் கூட்டம் இதற்கு விளக்கமளிக்கலாமே. இதில் ஒரே ஒரு நபரின் குழந்தை மட்டும்தான் தில்லி தமிழ் கல்வி கழகத்தில் கல்வி பயில்கிறது. வேறு ஒருவரின் குழந்தை கூட DTA-யில் கல்வி பயிலவில்லை. இவர்களுக்கு ஏன் இந்த அக்கறை? மக்களே, சிந்தியுங்கள். தமிழ் பள்ளிகளை காப்பாற்றுங்கள். தில்லி தமிழ் கல்வி கழகம் சுவாமிமலை, கண்ணையன் போன்ற பல திருடர்களை விரட்டி அடித்துள்ளது. இனியும் எந்த திருடனையும் அனுமதிக்காது என்பது மக்களின் நம்பிக்கை. காணொளிகள் தொடரும்.